ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மார்ச் மாதத்திலே கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாட போகிற பாடல்கள் ஆராதனை வேளையில் தேவன் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமுள்ள வார்த்தைகளாய், எங்களை தேற்றக்கூடிய வார்த்தைகளாய் கடந்து வர தேவன் கிருபை செய்யும். வழி நடத்தும் தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் இணைந்து ஒரு பாடலை கரங்களை தட்டி நாம் கர்த்தரை பாட போகிறோம். கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி செய்கிறார். சேர்ந்து பாடுவோமா? கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி செய்கிறார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி செய்கிறார். என் கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி செய்கிறார். கர்த்தரின் பலனும் கர்த்தரின் பலனும் கீதமுமானவர், அவரை எனக்கு ரட்சிப்புமானவர். கர்த்தரின் பலனும் கீதமுமானவர், அவரை எனக்கு ரட்சிப்புமானவர். அவரை என் தேவன், அவரை உயர்த்திடுவேன். கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி செய்கிறார். ரெண்டு கரங்களை தட்டி சொல்லுங்க. கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி செய்கிறார். கர்த்தரோ யுத்தத்தில் என்றும் வல்லவர், கர்த்தர் என்பது அவரின் நாமம். கர்த்தரோ யுத்தத்தில் என்றும் வல்லவர், கர்த்தர் என்பது அவரின் நாமம். பார்வோனின் ரதங்களையும் சமுத்திரத்தில் தள்ளினார். கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய். சேர்ந்து சத்தமா கர்த்தரை பாடுவேன். ஆமென். குதிரையும் குதிரை வீரனையும், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். இன்னும் ஒரு முறை. குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி செய்கிறார். சத்தத்தை உயர்த்தி சொல்வோமா? கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறார். சிலர் ரதத்தை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நானோ என்னை உருவாக்கின தேவன், தாயின் கருவில் என்னை தெரிந்தெடுத்த தேவனை நான் மேன்மை பாராட்டுகிறேன். இந்த காலை நேரத்தில் இந்த மாதத்தின் முதல் நாளிலே அவனுடைய சமூகத்தில் ஆராதிக்கும்படியே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எதிராய் எத்தனையோ பார்வோன்கள், எத்தனையோ பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் கர்த்தரை துதித்து பாடும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி சிறக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கடைசி ஒரு முறை இந்த வார்த்தையை சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போமா? தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி செய்கிறார். சேர்ந்து சத்தமா கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே. கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய். ஓயமே கர்த்தரை பாடுவேன் என்னாலும்,
மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனாயும் கடலிலே தள்ளினார். சேர்ந்து கரங்களை தட்டி, குதிரையும் குதிரை வீரனாயும் கடலிலே தள்ளினார். சேர்ந்து சத்தமா சொல்லுவோம், கர்த்தரை பாடுவேன் ஏமே, மகிமையாய் வெற்றி சிறந்தாரே. கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி செய்த. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த மார்ச் மாதம் முதல் நாளிலே உங்களுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு எதிராக எத்தனையோ பார்வோனுடைய படைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் பிப்ரவரி மாதம் எங்களை பின்தொடர்ந்ததப்பா. எவ்வளவோ நேரத்தில் கண்ணீரின் சூழ்நிலைகள் எங்களுடைய குடும்பத்தில் பெருங்காற்று போல் வீசினது தகப்பனே. ஆனால் நீர் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர், சூழ்நிலையை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவர், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மார்ச் மாதம் அவருடைய வாழ்க்கையில தோல்விகள் வெற்றியாக மாறட்டும். ஆண்டவரே, அவர்களை கண்ணீர்கள் மாறபடியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாரும் உள்ளத்தினால திருந்து சொல்லும், ஆண்டவரே, இந்த மாதமுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியின் மாதமாய் மாறட்டும். ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில் குறைவுகள் மாறட்டும், வெறுமைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும் அப்பா. கரங்களை மட்டும் மேல உயர்த்தி, கரங்களை மட்டும் மேல உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோமா, கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். என் கர்த்தரை துதித்து நான் பாடிடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஜெயம் கர்த்தருடையது. போராட்டங்களை மாற்றுகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்பா. என் சத்துருக்களுக்கு முன்பதாய் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன். பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுகிற தேவன். ஆசீர்வாதத்தினால், கிருபையினால், இரக்கங்களினால் எங்களை நீர் நிரம்ப பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, கண்ணீரோடு கடந்து வந்தவர்கள் கம்பீரத்தோடு கடந்து செல்ல, கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை ஆறுதலை கொடுக்க என் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி தருகிறோம். வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லும் ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மார்ச் மாதத்தில் நம்மளை கடந்து வரும்படியாய் நம்மை கர்த்தர் பலப்படுத்தியிருக்கிறார். வசனம் சொல்லியிருக்கிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அதன்படியாக கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை மாற்ற, புதிய பலனை கொடுக்க, ஆரோக்கியத்தினாலும் பலத்தினாலும் நம்மை இடைக்கட்ட அவர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த மார்ச் மாதத்திற்கு எந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று வேத புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். அந்த வசனத்தை உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ கேட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவோ காரியங்கள் நிமித்தமாய் நான் மன்றாடி இருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே. என்னுடைய வார்த்தைகளுக்கு யாரும் செவி கொடுக்க எந்த மனுஷனும் முன் வரவில்லையே. எவ்வளவோ காரியங்களுக்காய், எவ்வளவு அலுவலகங்களுக்கு நான் அங்கேயும் இங்கேயுமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் நடந்து விடாதா, ஏதாயிலும் ஒரு ஆசீர்வாதத்தில் அவர்கள் மேலே வந்துவிட மாட்டார்களா என்று வைராக்கியத்தோடு எங்கெல்லாமோ அலைந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வார்த்தைகளுக்கும் என்னுடைய ஜெபங்களுக்கும் ஒரு நாளும் பதில் கிடைக்கவில்லையே. வசனம் சொல்லுகிறது, கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா.
இந்த மார்ச் மாதம் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தை தேடி கடந்து வந்த நீங்கள் ஆண்டவரிடத்தில் எதை கேட்குறீங்களோ அதை தேவன் உங்களுக்கு கொடுக்க அவர் நீதி உள்ள தேவனாயிருக்கிறார். வாக்குரைத்த தேவன் வாக்கு தத்தத்தில் ஒரு நாளும் மாறாத தேவனாயிருக்கிறார். இந்த வசனத்திலிருந்து 2 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் கேட்க கடவன். ஆமேன். நிறைய நேரங்களில் நாம் மனிதரிடத்தில் கேட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த காரியம் எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமே, இந்த காரியத்தில் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, எப்படியாவது என்னுடைய சூழ்நிலை மாற வேண்டுமே என்று கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் மனிதரை நம்பி நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் அவர்கள் கெட்டு போனதில்லை. ஆண்டவரை நம்பினவர்கள் அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய மனைவிக்கு 90 வயதாகிவிட்டது, ஆபிரகாமுக்கு 100 வயதாகிவிட்டது. இந்த உலகத்தில் பலர்வங்களை பார்த்து சொல்லலாம், உன் வாழ்க்கையில் இன்னொரு குழந்தை இல்லையே, உன் வாழ்க்கையில் இன்னொரு ஆசீர்வாதம் இல்லையே, எவ்வளவோ முயன்று பார்த்தாலும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலைமைக்கு நீங்கள் மேலே வர முடியவில்லையே, கண்ணீரோடு சொல்லலாம். ஆனால் ஆபிரகாமுக்குள்ளே இருந்த விசுவாசம் எப்படி தெரியுமா? ஆண்டவரை மாத்திரம் நம்பினான். அவருடைய பிரச்சனைகளை மனுஷனிடத்தில் சொல்லவில்லை, ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை உயர்த்துகிற தேவன், நீர் என்னை தப்புவிக்கிற தேவன், நீர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். அந்த 90 வயசு பாட்டிக்கு ஒரு பிள்ளைய கொடுக்க முடியும்னா ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாய் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். மனுஷனை தேடி ஓடினது போதும், மனுஷனை நம்பி ஓடினது போதும். இனி ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை விசுவாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. 2வதாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்களில் ஒருவன் ஞானம் குறைவுள்ளவனாயிருந்தால், நல்லா யோசித்து பாருங்க, சாலமோன் என்று ஒரு ராஜா இருக்கிறார். அவன் ஆண்டவர்கிட்ட நினச்சிருந்தா எனக்கு ஆஸ்தியை கொடுங்க, அந்தஸ்தை கொடுங்க, இந்த காரியத்தை கொடுங்க, அந்த காரியத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் சாலமோன் ஆண்டவரிடத்தில் கேட்ட ஒரே ஒரு காரியம், கிவ் மீ நாலேஜ், விஸ்டம், எனக்கு ஞானத்தை கொடும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். இந்த உலகத்தில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, பணபலன் இருந்தால் எவ்வளவோ காரியத்தை செஞ்சிடலாம், ஆள்பலன் இருந்தால் எவ்வளவோ காரியத்தை செஞ்சிடலாம். ஆனால் கொஞ்சம் ஞானம் இருக்கும் அப்படின்னா ஒரு சின்னவனை கொண்டு ஆண்டவர் ராஜாவாக மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேளுங்கள். ஆண்டவரே, இந்த மாதம் நான் எப்படி நான் ஓடணும்ப்பா, ஞானத்தை கொடுங்க. இந்த மனுஷனை நான் சந்திக்க வேண்டும் என்று இருக்கிறேன், இந்த மனுஷனை சந்திக்கும் பொழுது நான் என்ன பேச வேண்டும், பரலோகத்திலிருந்து ஞானத்தை கொடும் என்று கேளுங்கள். அவருடைய ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஞானம் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு விடும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். 2 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, ஆண்டவரை முழுவதுமாய் விசுவாசியுங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, மனிதனிடத்தில் கேட்க கடவன் என்று எழுதப்படவில்லை. எந்த பிரச்சனையாயிருந்தாலும், எந்த கஷ்டமாயிருந்தாலும், எந்த நெருக்கத்தின் சூழ்நிலையாயிருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஒரு மனுஷன் கையேந்துவானால் அவனை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க. தகப்பனே, என் வாழ்க்கையில் இது நடந்தாகணும்ப்பா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது நடந்தாகணும் தகப்பனே, என் குடும்பத்தில் சமாதானம் கடந்து வந்து ஆக வேண்டுமாப்பா. கண்ணீரோடு பாரத்தோடு கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் பரத்திலிருந்து பார்க்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசமான ஆசீர்வாதங்கள், இதுவரைக்கும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் அருமையான ஒரு பாடலை பாடினோம், கர்த்தரை பாடுவேன் எந்நாளும் அவர் மகிமையாய்
வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த பாடலை எழுதினது யார் தெரியுமா? நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுவீங்க அப்படின்னா ரத்னமணி என்று டைப் பண்ணுவீர்கள் என்றால் அவர்கள் எழுதின பல பாடல்களை நீங்கள் பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் கேள்விப்படும் பொழுது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள், பெரிய அளவிற்கு படிப்பறிவில்லாதவர்கள், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் தினந்தோறும் உட்கார்ந்து, ஆண்டவரே நீர்தான்ப்பா எங்களை உயர்த்த வேண்டும், நீர்தான் எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்கள் குடும்பத்தை நீர்தான் உயர்த்த வேண்டும் என்று கண்ணீரோடு காத்திருந்தவர்கள். கர்த்தர் இன்றைக்கு அவர்களை பல மடங்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளவோ எதிரிகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எத்தனையோ பார்வோன்கள், எத்தனையோ போராட்டங்கள் எதிர்த்து வந்தாலும் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தர் அவருடைய குடும்பத்தை உயர்த்தி இருக்கிறார். என்னுடைய கண்களால் பார்த்திருக்கிறேன். ஜெபிக்கிற மனுஷனை தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் விட்டு விலகுகிற தேவன் அல்ல. நிச்சயமாய் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இருக்கிற இடங்களே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஃபாதர். முடிந்தவங்க எல்லாம் வாய்களை திறந்து சொல்ல போட்ட ஒரே ஒரு வார்த்தைப்பா, இந்த மார்ச் மாதத்தில் நான் ஞானத்தோடு நடக்க உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. ஆண்டவரை உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறேன். நீர் உம்முடைய பலத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன் தகப்பனே. குதிரையும் குதிரை வீரனையும் நீர் கடலுக்குள்ளே தள்ளுகிற தேவனாயிருக்கிறீரப்பா. ஆனால் சிறியவனை புழுதில் இருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிற தேவன் நீர் தகப்பனே. முழுமையாய் நாங்களுமே விசுவாசிக்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறேன் அப்பா. யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் குடும்பத்தில் போராட்டங்களோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பார்வனை போல என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில் சோதனை வந்து கொண்டிருக்கிறதே, இது கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்கிறார்களோ, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் கைவிடுகிற தேவன் அல்ல, நீர் விட்டு விலகுகிற தேவன் அல்லப்பா. எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற காரியத்தில் தேவனுடைய கரம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் அவருடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்தி தருகிறோம் அப்பா. கேட்ட வார்த்தையின்படி ஞானத்தினால் எங்களை நிரப்பும் அப்பா. ஆண்டவரே, எங்களை உம்முடைய ஞானத்தை கொடுத்து நீர் எங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்மை மாத்திரம் சார்ந்திருக்க இந்த மாதம் முழுவதும் மனுஷனை நம்பாதபடி உம்முடைய வார்த்தையிலும் உம்முடைய சபையிலும் நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்யும். வழி நடத்தும் தகப்பனே, உம்முடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய கிருபை, பிரசனம், சமாதானம் இதை கேட்கிற பிள்ளைகளோடும் ஒவ்வொருவர் மேலையும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இணைந்து சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய சேனலில் பலவிதமான பிரசங்கங்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் கொடுக்கிற பிரசங்கங்கள் இந்த யூடியூப் சேனலில் இருக்கிறது. உங்களுக்கு தேவையானால் நீங்கள் அதை பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.